மணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நமது திருநெல்வேலி மாவட்டத்தில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 நேற்று அமைதியாக சட்டம் ஒழுங்கு பாதிக்காத வண்ணம் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. பொதுமக்களுக்கு எந்த சிரமமின்றி பொதுமக்கள் ஆதரவுடன் நமது மாவட்டத்தில் ஒரு நல்ல வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதேபோல் நமது மாவட்டத்தில் உள்ள 5 வாக்குச்சாவடிகளிலும் 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் சேர்த்து நமக்கு டோட்டல் ஓட்ஸ் 9,85,227 ஓட்டர்ஸ் வாக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் மேல் ஓட்டர்ஸ் 4,69,054 ஓட்டர்ஸ், ஃபீமேல் ஓட்டர்ஸ் 5,16,073 அதர்ஸ் மற்ற மூன்றாம் பாலினத்தர் 100 ஓட்டர்ஸ் எல்லாம் சேர்த்து 78.06% நம்ம மாவட்டத்தில் வாக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க. அதே போல் இன்றைய தினம் நம்ம அந்த பதிவான வாக்கு இயந்திரங்கள் 1678 வாக்குச்சாவடிகளில் உள்ள எல்லா வாக்கு இயந்திரங்களும் 155 ஜோனல் பார்ட்டிஸ் மூலம் நேற்று நைட் ஃபுல்லாக கொண்டு இன்னைக்கு மார்னிங் எல்லா 5 அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உண்டான இவிஎம் ஸ்ட்ராங் ரூமில் வச்சு கேண்டிடேட்ஸோட ஏஜென்ட்ஸ் முன்னிலையில் ஜெனரல் அப்சர்வர்ஸ் முன்னிலையில் எல்லாமே வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீலிடப்பட்டுள்ளது. இந்த வாக்குச்சாவடி மையத்திற்கு 3 அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. 3 லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் மத்திய படை அவங்களுக்கு இருப்பாங்க பாதுகாப்புக்கு. 2வது லேயர் நம்ம ஸ்டேட் ஆர்ம்டு போலீஸ் இருப்பாங்க. 3rd லேயரில் நம்ம போலீஸ் இருப்பாங்க, ரெகுலர் போலீஸ். ஸோ இந்த 3 லேயர் ஆஃப் செக்யூரிட்டி கொடுப்பாங்க. அதே போல் இந்த சிசிடிவி கவரேஜ் இந்த ஃபுல் கேம்பஸ்லையும் இருக்கு. அதில் ஒவ்வொரு இவிஎம் ஸ்ட்ராங் ரூமுடைய சீல் இன்டாக்டா இருக்கா, அதில் ஏதாச்சும் மூவ்மெண்ட் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத தொடர்ந்து வாட்ச் பண்ணுறதுக்காக கேண்டிடேட்ஸுக்கும் கேண்டிடேட்டோட ஏஜென்ட்ஸ்க்கும் நம்ம லைப்ரரி பிளாக்ல ஒரு ரூம் கொடுத்துருக்கோம். அவங்க எல்லாருமே அங்கே உட்காந்து இந்த இவிஎம் உடைய ஸ்ட்ராங் ரூமை பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க ஷிஃப்ட்டில் போட சொல்லியிருக்கோம் கேண்டிடேட்ஸில் அவங்க இருப்பாங்க. அதே போல் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் ஒவ்வொரு டெய்லி இதை விசிட் பண்ணுவாங்க. விசிட் பண்ணிவிட்டு அவங்க சீலில் இன்டாக்டாக இருக்கா, கேம்பஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லி டெய்லி பண்ணுவாங்க. நானும் 2 நாளைக்கு ஒரு தடவை ஆல்மோஸ்ட் டெய்லி நான் இந்த கேம்பஸை பார்த்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இந்த நம்ம மாவட்டத்தில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்காக ஒத்துழைத்த ஊடகத்துறை நண்பர்கள், நம்மளோட பொதுமக்கள், வாக்காளர் பெருமக்கள் மற்றும் காவல்துறை நண்பர்கள் மற்றும் அனைத்து தரப்பினருக்கும், அனைத்து துறை அலுவலர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஆல். இல்லை, அது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சிலையும் 2, 3 ஒவ்வொரு இதுலையும் இருந்துச்சு. ஸோ அந்த விவிபேட் ரீப்ளேஸ் ஆனது எல்லாத்துக்கும் தான் இப்போ ஸ்க்ரூட்டினி பண்ணோம். உங்கள் எல்லாரும் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு அந்த கேண்டிடேட்ஸும் அந்த ஏஜென்சியும் வச்சு ஜெனரல் அப்சர்வர்ஸ் முன்னிலையில் இந்த ஒரு 9 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எதை நம்ம ஸ்க்ரூட்டினி பண்ணணும்னு சொல்லி மொத்தம் 15% ஆவரேஜ் போலிங் அதிகமாக பண்ணவங்க, 50% கீழே இருக்க போலிங் ஸ்டேஷன், ஏதாச்சும் ஏஎஸ்டி லிஸ்ட் ஆப்சென்டி ஷிஃப்டட் அண்ட் டெட் ஓட்டர்ஸ் லிஸ்ட்லேருந்து 10% மேலே யாராச்சும் வாக்களிச்சிருந்தாங்கன்னா அந்த போலிங் ஸ்டேஷனை எடுத்து நம்ம ஸ்க்ரூட்டினி பண்ணணும். அதே போல் எபிக் நம்பர் நம்ம வாக்காளர் அடையாள அட்டை இல்லாமல் அந்த 12 டாக்குமெண்ட்டு மோர் தென் 25% போட்டிருந்தா அந்த போலிங் ஸ்டேஷனுடைய டாக்குமெண்ட்லாம் எடுத்து பண்ணணும். இந்த மாதிரி 9 பாயிண்ட் கொடுத்தாங்க. நம்ம மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் பாயிண்டே ஏதாச்சும் விஷியேஷன் ஆஃப் போல் அட்மாஸ்பியர், ஏதாச்சும் இவிஎம்ல டேம்பர் பண்ண முயற்சி பண்ணாங்க அல்லது ஏதாச்சும் ஒரு தவறுன்னு எந்த வாக்குச்சாவடியில் நம்ம மாவட்டத்தில் அந்த மாதிரி நடக்கவே இல்லை. எல்லாம் ஸ்மூத்தாக போச்சுன்னு கேண்டிடேட் சொன்னாங்க, கேண்டிடேட்டோட ஏஜென்ட்ஸும் சொன்னாங்க. அதனால ஸ்க்ரூட்டினி ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு. ரொம்ப ஷார்ட் பீரியட்ல எந்த கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை நம்ம மாவட்டத்துக்கு. சேலஞ்ச் ஓட்டு ஒரே ஒரு கான்ஸ்டியூன்சியில் மட்டும் பண்ணாங்க நினைக்கிறேன். அது பாளையங்கோட்டையில். அது செக் பண்ண இல்லை. ஜென்ரலாக 14 டேபிள்ஸ் ரெகுலர் இவிஎம் கவுண்டிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். அது இல்லாமல் நம்ம இந்த தடவை போஸ்டல் பேலட்ஸ் நம்ம அதிகமாக வரும். அசான் டேட் நமக்கு 15,000க்கு மேலே போஸ்டல் பேலட்ஸ் வந்துருச்சு. ஒரிஜினல் நம்ம 33,000 வரும்னு நினைச்சோம். அதில் ஒரு 16,000 அவங்க வாக்குச்சாவடியில் போட்டுட்டாங்க. 6,027 பேர் தான் நமக்கு வில்லிங்னஸ் கொடுத்தாங்க. அதுலேயும் ஒரு 300 பேர் போடலை. வேரியஸ் ரீசன்ஸ்னால 5,730 மட்டும்தான் அவங்க அங்கே ஹோம் ஓட்டிங் போட்டாங்க.
இது இல்லாமல் இடிபிபிஎஸ்ல வந்து நம்ம சர்வீஸ் ஓட்டர்ஸ்க்கு அனுப்பணும். போலிங் பர்சனல் எல்லாத்துக்குமே வந்து 3 ஃபெசிலிட்டேஷன் சென்டர் நடத்தும். ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் உடைய பிரிமிசஸ்ல வச்சு போஸ்டல் ஓட்டிங் சென்டர்ஸ் வந்து 3 தடவை நடத்தின எசென்சியல் சர்வீஸ் ஓட்டர்ஸ் அண்ட் அதர் மிஸ் பண்ண வீடியோகிராஃபர்ஸ், நம்ம இவங்க ஊடகத்துறை நண்பர்கள் யார் வந்து அன்னைக்கு எலெக்ஷன் டியூட்டியில் இன்வால்வ் ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே நடத்தணும். ஸோ அதனால இப்போ வந்து நம்ம 17,300 வந்து நம்மகிட்ட அசான் டேட் நம்ம வந்திருக்கு. இது எல்லாமே வந்து டேபிள் வந்து 7 டேபிள் 8 டேபிள் வந்து இந்த தடவை டேபிள் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் ஃபார் போஸ்டல் கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதே கவுண்டிங் ஹாலில் உள்ள சேம் ஃப்ளோரில் பக்கத்து ரூமில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டேபிள்லையும் ஒரு டெப்டி கலெக்டர் தாசில்தார் கேடரில் வந்து அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்கோம். அவங்க இதில் வந்து 500 போஸ்டல் ஓட்டுக்கு ஒரு டேபிள்ன்ற கணக்கில் வந்து அதை பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கவுண்டிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதே போல் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கனால ஏர் கூலர்லாம் வைக்க கம்ஃபர்டபுளாக மேக்ஸிமம் எல்லாத்தையும் ஏஜென்ட்ஸை வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அதே போல் நம்ம மீடியா சென்டர் வந்து இப்போ அந்த லைப்ரரி ஹால் வந்து இட் வில் பிகம் மீடியா சென்டர். உங்களே பேட்சஸாக வந்து ப்ரெசைடிங் நம்ம பிஆர்ஓ வந்து பேட்ச் பை பேட்ச் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டு போய் உங்களுக்கு அந்த விசுவல்ஸ் எடுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. ரியல் டைம் டேட்டா ஒவ்வொரு ரவுண்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த கவுண்டிங் டேபிள் டோட்டல் டேலி ஷீட்டை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சீம்லெஸ்ஸாக உங்களுக்கு தகவல் வர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. அதான் ஸ்மூத்தாக போகும். ஸ்டாஃப் வந்து எவ்வளோ டோட்டலாக எவ்வளோ ஆவரேஜ் இல்லை ரெகுலராக ஒரு இது 250 வந்து ஒரு இதுக்கே வந்து ரெடி பண்ணுறோம். 200 மேலே வந்து பண்ணுறோம். டேபிள் ஒரு டேபிளில் வந்து கோர் ஒர்க்கர்ஸ் வந்து 3 பேர் இருப்பாங்க. ஒன்று கவுண்டிங் சூப்பர்வைசர், கவுண்டிங் அசிஸ்டன்ட் அண்ட் மைக்ரோ ஆஃபீஸர் 3 பேர். இது இல்லாமல் ஹெட் டேபிளில் வந்து ஆர்ஓக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தர் இருப்பார். கம்பைலேஷன் டேபிள் எல்லாமே. ஸோ ஆவரேஜாக வந்து 14x3 வந்து ஒரு கோர் டீம் ப்ளஸ் வந்து சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் வந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க. இவ்வளோதான். பெரும்பத்தில் 5 பேர் தான் வாக்களிச்சாங்க. நான் 2 மணி நேரம் போய் செலவு பண்ண நேற்று நாங்குநேரி தாலுக்கா ஆஃபீஸில் உட்காந்து அந்த பிரசிடென்ட்ட வந்து எப்படியா ஓட்டு போடுங்க, பழைய விஷயம்லாம் நம்ம வச்சுட்டு கஷ்டப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஊரில் நடந்த இன்சிடென்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதில் நான் 7 பேருக்கு மேலே நம்ம குண்டர் சட்டத்தில் வந்து அடைச்சிருக்கோம். சட்டப்படி என்ன நடவடிக்கை இருக்குமோ அதை எடுத்திருக்கோம். அந்த கஷ்டப்பட்ட ஃபேமிலிக்கும் நம்ம ஒரு டெம்பரரி போஸ்டிங்ஸ் அவங்களுக்கு வந்து அவங்க கல்வி தகுதி அவ்வளோதான் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்பெஷல் டிஆர்ஓ லேண்ட் அக்விஷன் ஆஃபீஸில் உங்களுக்கு ஓஏ போஸ்ட் வந்து போட்டு கொடுத்தோம். ஏன்னா அவங்க மாற்றுத்திறனால வேறு எந்த ஸ்கில்லும் பண்ண முடியாதனால ஓஏ போஸ்ட் கொடுத்துருக்கோம். ஏன் அது ஒன்றும் தகவல் பண்ணுறது நல்லா ஒன்றும் எல்லாமே ஸ்மூத்தாக போச்சு. அங்கெல்லாம் எதுவுமே கிடையாது எக்ஸப்ட் பெரும்பத்து. எல்லாமே ஃபுல் நல்ல போலிங் இருக்கு. ஒன்றும் இல்லை. எல்லாருமே நிறைய இடத்துல ஒரு 23 இல்லை 47 இடம் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வந்து சொன்னாங்க பாய்காட் பண்ணோன்னு. எல்லாம் வந்து தாசில்தார்ஸ் அண்ட் டெப்டி கலெக்டர்ஸ் போலீஸில் எல்லாம் டிஎஸ்பி எல்லாமே பேசி நம்ம போலிங் பர்சன்டேஜ் வந்து அந்த மாதிரி அந்த ஸ்பெசிஃபிக்கான ஸ்பாட்டில் அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு பண்ணிட்டோம். ரைட். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.